வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அருண் நேரு அவர்கள். திரு வணக்கம். வணக்கம் சார். இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலை முடித்து விட்டு வந்திருக்கீங்க. ஒரு தமிழருக்கு இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென்பகுதியிலேருந்து ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் போது திமுக கூட்டணியிலேருந்து அதற்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நீங்கள் இந்த தேர்தலில் வந்து எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முழுமையான ஒரு இந்தியா ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தருணத்தை இருந்து கடந்து வந்திருக்கீங்க நேற்று. கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். முதல்ல எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்புனதுக்கு தலைவருக்கு முதல் நன்றி சொல்லணும். உதயானனுக்கும் ஒரு அந்த ஆக்கமும் ஊக்கமும் இருக்க உதயானனுக்கு எங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக இந்த திமுக என்பது ஒரு கொள்கை கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தாந்தங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம எடுக்கிற முடிவுங்கிறது அந்த சித்தாந்தத்தை கொடுத்த முடிவாக தான் இருக்குது. அப்போ தமிழரே ஒருத்தர் இருந்தாலுமே அவரோட சித்தாந்தம் வந்து நமக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம். எல்லா மக்களுக்கும் சமமான ஒரு சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம். எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வாய்ப்பு வந்து கொடுக்கணுங்கிற சித்தாந்தம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த சித்தாந்தம் என்பது வெகு சில பேரே சொல்லி மித்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு சித்தாந்தமாக இருக்குது. அதனால் நமக்கு நம்ம கொள்கைக்கு எதிரானதாகவும் சித்தாந்தத்துக்கு எதிரானதுனாலும் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு கேண்டிடேட் அரசியல் இல்லாத திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை நியமித்தார்கள். அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 பேர் சுதர்ஷன் ரெட்டி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு. இந்த தருணத்தில் இப்படி ஒரு கேண்டிடேட், அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இந்த கொள்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருங்கிறது ஒரு பெருமையான விஷயம்தான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த தேர்தல் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்குது. ஜெகதீப் தன்கர் என்ன செய்தார், என்ன நடந்தது, அவர் எங்கே இருக்கிறார்? டெல்லியில் பல மாதிரி விஷயங்கள் சொல்லுறாங்க. அது எல்லாத்தையும் நம்பணுன்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு இந்திய பிரஜையாக ஒரு வைஸ் பிரசிடென்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன். கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் வராங்க. 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் திடுதிடுப்புன்னு ராஜினாமா பண்ணுறதுக்குண்டான காரணம் இன்னும் யாருக்குமே தெரியல. சரி, அப்படி என்ன பயம் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம். என்னங்க ஆச்சு அப்படின்னு கேள்வி, இன்னமும் அதுக்கு பதில் வரல. அப்போ செஷனுக்கு வந்தவர், உள்ளே வந்தவர், அதுவும் செஷன் வந்து ஒரு நாள் நடத்திட்டு 2வது நாள் ரிசைன் பண்ணுறாருன்னா இது வரைக்கும் இந்திய வரலாறுல நடந்ததே கிடையாது. யாரும் அப்படி ரிசைன் பண்ணதே கிடையாது. அவ்வளோ கஷ்டமான ஒரு தருணம் என்ன அவருக்கு யார் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது அவரும் இன்றைக்கி சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லையா, இல்லை நடந்திருக்க விஷயம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர் தடுக்கிறாங்களாங்கிறது தான் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது டெல்லியில். அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஆனால் என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நெருக்கடியான ஒரு காரணத்துக்கு தான் எந்த ஒரு மனிதனும் இதை பண்ணுவாங்கங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்காங்க டெல்லியில். இதை தொடர்ந்து வேறு சில விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா, துணை ஜனாதிபதி தேர்தல், அதை ஒட்டி பேசுபொருளாக இருப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டியினுடைய இந்த பின்வாங்கல், அதனுடைய சீரமைப்பு 2.1 சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதை நீங்கள் உங்களுடைய பார்வையாக எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு ஸ்லாப், 4 ஸ்லாப்பை 2ஆக மாற்றினது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. தீபாவளி பரிசுன்னு அறிவித்தது, இதெல்லாம் வந்து எப்படி உங்களுடைய பார்வையாக இருக்குது? முக்கியமான மார்க்கெட்டிங் விஷயம் சார் இது அவங்க பண்ணுறதில்ல. 2 விஷயங்கள் தமிழகத்துக்கு எதிராக போக வேண்டிய விஷயங்கள் இங்கே நடக்குது. இந்த மத்திய அரசாங்கம் வந்த காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசாங்கம் பலமாகவும் மாநில அரசாங்கம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அப்படியே பவரை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததும் பார்த்திங்கன்னா உற்பத்தி மாநிலம் தமிழ்நாடு அதிக உற்பத்தி பண்ணி இருக்கு. நமக்கு அப்போ எப்படி இருந்ததுன்னா நம்ம டேக்ஸ் போட்டு நம்ம ரெவன்யூ எடுத்துக்கிட்ட காலம் இருக்குது. வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு இருந்தது உற்பத்தியான ஒரு மாநிலம். ஜிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் டேக்ஸ், யார் வாங்குறாங்களோ அவங்க வரி கொடுக்குற மாநிலமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்தியாவுக்கே அதிக உற்பத்தி செய்கிறோம் மகாராஷ்டிராவுக்கு அப்புறம். ஆனால் மற்ற மாநிலங்கள் நம்மள்கிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பலன் போகுது, நமக்கு அந்த பலன் வரல. அது ஒரு ஃபஸ்ட்டு பெரிய மைனஸ். 2வது பார்த்தீங்கன்னா யார் இந்த டேக்ஸ் ரேட் செட் பண்ணுவாங்கன்னா கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணி கரண்ட் கொடுத்து ரோடு போட்டு தண்ணி கொடுக்குற லோக்கல் அரசாங்கத்துக்கு ஒரு உரிமை கிடையாது. மத்திய அரசாங்கம் டிசைட் பண்ணுற ஒரு ரேட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மகளிருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நிறைய திட்டங்கள் கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த மகளிர் வந்து வேலைக்கும் வந்திருக்காங்க, படிக்கிறவும் அதிகமாக செய்கிறாங்க. அப்போ இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு அரசாங்கத்துக்கும் அதே ரேட்டு பீகார்லேயோ மற்ற மாநிலங்களில் அங்கே நார்த்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவும் பண்ண கிடையாது, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ண கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ரெவன்யூ அதிகம் போகுது. அதனால் இந்த ஒரு அன்ஈக்குவல் டேக்ஸ்
இந்த அன்ஈக்குவல் டேக்ஸை இன்னும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ரெவென்யூ வரலன்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில். இப்போ இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறதுனால நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இன்னும் மோசமாக ஒரு நிதி நிலைமை வந்து வர மாதிரி ஒரு காரணமாக இருக்குது. அவங்க இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க, இல்லை வரி குறைக்கிறதுனால நிறைய செலவு செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதே ஒரு காரணமாக கூட எடுத்துக்கலாம். 12 வருஷமாக பேங்க் டெபாசிட் ரேட் பார்த்திங்கன்னா இந்தியா தொடங்கின காலத்தில் 1970s பேங்க் நேஷ்னலைசேஷன் ஆன காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் அமௌண்ட் இருக்குது எஃப்டியில். இப்போ சேமிப்பு விகிதம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பேங்க்கே போய் மார்க்கெட்டில் வந்து கடன் வாங்குற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குது. அப்போ மக்கள் கையில் காசு கிடையாது. இல்லாத காசுக்கு வரியை குறைச்சி இல்லாத காசை வரும்னு கணக்கு பண்ணி மாநிலத்துக்கும் கெடுதல் பண்ணிடுறாங்க, யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களே கெடுதல் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி ரெவென்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இன்னொன்று, அவங்க வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை 2 விதமாக பார்க்கணும். ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து வாங்கும் போது, பொருள் வாங்கும் போது கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ், அவங்க இன்னொரு இடத்துல விற்கும் போது அந்த டேக்ஸை வாங்கி இவங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நெட் டேக்ஸ் வந்து ஒரு டைம் தான் போடும். ஆனால் பொதுமக்கள் வாங்கும் போது ஒவ்வொரு டைமும் வரி கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இன்புட் டேக்ஸும் கிடையாது. அதனால் அந்த சதவீதங்கிறது பொதுமக்களுக்கு பெருசாக ஒரு 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 விஷயமாகவே இருக்காது. அதனால் பலன் ஃபுல்லாக அவங்களுக்கு போது, கஷ்டம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு வருது. அதனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறதே வந்து வெரி அன்ஈக்குவல் டேக்ஸ். திமுக ஆரம்பத்திலேருந்தே இந்த ஜிஎஸ்டி கலைஞர் காலத்திலேருந்து இந்த முறையை அறிமுகப்படுத்திய காலகட்டத்தில், காங்கிரஸுடன் கூட்டணி இருந்த காலகட்டத்திலேருந்து இந்த முறையை வந்து எதிர்த்தே தான் வந்திருக்குது அப்படிங்கிறது தானே? ஆமாம், முதல்ல இருந்தே என்ன சொல்கிறோம், நம்ம மாநில சுயாட்சியை வந்து இதுக்கு ரொம்ப கெடுதலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் முதல்ல இருந்தே எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்கோம். இன்ட்ரொடக்ஷன் ஆன காலத்தில் இருந்தே, இன்ட்ரொடக்ஷனே நீங்கள் பண்ணுனாலும் எங்கள் மாநிலத்துக்கு உண்டான அந்த கேப், நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற கேப்புக்கும் நாங்கள் வாங்குகிற டேக்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை மத்திய அரசாங்கம் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே டேக்ஸ் வரணும்னு அன்னையிலேருந்து இந்த காலகட்டத்தை இன்ன வரைக்கும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க கேட்காம எவ்வளோ ஸ்டேட்டோட ரெவென்யூ குறைக்க முடியுமோ அந்த வேலையை தான் பார்க்குறாங்களே ஒழிய, மொத்த உற்பத்தியை வந்து பெருகி, இல்லை இந்தியாவில் வாங்கினா வந்து விலைவாசி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம ஏற்றுமதி அதிகமாக இருக்கும், அதனால் இந்தியாவுக்கு லாபமாக இருக்குங்கிற எந்த விஷயமே பார்க்குறது இல்லை. டொமஸ்டிக்குக்கும் ஹெல்ப் பண்ணல, எக்ஸ்போர்ட்டுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணல. இவங்க இந்த தான் தோணித்தனமாக எடுக்கிற இந்த பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற நம்ம ஏற்றுமதியும் இன்றைக்கி நிறைய அடிபட்டு போயிருக்கு. இப்போ ஏற்றுமதி அடிபட்டு போனாவே நமக்கு இன்னும் மக்களுக்கு உண்டான கஷ்டமும் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக தான் ஆகுங்கிறத நிறைய நிபுணர்கள் சொல்கிறாங்க. டெல்லியில் சொல்கிறதும் அதான் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கடினமான ஒரு 2 வருஷ காலம் இது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கு இந்த 2 வருஷ காலத்துக்கு உண்டான வேலைகள் பார்த்திங்கன்னா அவங்க 10 வருஷமாக கெடுத்து வச்சு இந்த 2 வருஷம் அனுபவிக்க போகிறாங்க. திடீர்னு ஒரு 2017ஆம் ஆண்டு ஒரு தேதியில் வந்து திடீர்னு இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. திடீர்னு இப்போ அதே செப்டம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு மாதிரியான இது கொண்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பொதுமக்கள் அடையக்கூடிய நன்மையில் வந்து ஒவ்வொரு கடைக்காரர்களும் அவருடைய வாசலில் வந்து விலைப்பட்டியலில் போடணும், இதற்கு முன்பாக இப்படி ஒரு விலை இருந்தது, ஜிஎஸ்டிக்கு பிறகு இப்படி ஒரு விலை குறைஞ்சிருக்குன்னு எழுதி போடணும்னு சொல்லிலாம் அவங்க உத்தரவுகள் வருவதாக செய்தியில் வருது. அதெல்லாம் உண்மையா சார்? அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் விடுறதுல இவங்க பெரிய ஆளுங்க சார். என்ன வேணாலும் நோட்டிஃபிகேஷன் விடலாம். அவங்க கடைக்காரங்கள்ட்ட போயிட்டோ இல்லை வியாபாரம் செய்கிறவங்கள்ட்ட போயிட்டோ, சார் இன்கம் டேக்ஸ்லையோ ஜிஎஸ்டிலையோ இவ்வளோ கஷ்டம் வருதே சார், அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுங்கன்னு எத்தனையோ தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம தொகுதியிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டு ரெப்ரசன்டேஷனும் நான் கொடுத்துருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணுங்கள் சட்டத்தை, இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னும் காரணமே சொல்ல கிடையாது. இவங்களா ஒரு யூகத்தில் இது மக்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிற யூகத்தில் இவங்க வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிறு குறு தொழிலில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது அவ்வளோ சிரமம் சார். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஜிஎஸ்டி தப்பாகவே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா சட்டம் ரொம்ப கடுமையான சட்டம். எப்படி ஒரு சாதாரண ஒரு கடை வச்சுருக்கவர், ஒரு டீ கடையோ காஃபி கடையோ இல்லை ஒரு பேக்கரி வச்சுருக்கவரோ ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு முன்னாடிலாம் வந்து எந்த வேட் ஃபைலிங்லாம் ஒன்றும் கிடையாது. டேன் இருந்தது, அப்புறம் வேட் வந்தது. இப்போ ஏகப்பட்ட விஷயங்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு டைம் ஃபைல் பண்ணும்போது 10,000லேருந்து 15,000 ரூபா செலவு பண்ணுறாங்க மாதம். அதுக்கே இவங்களுக்கு நேரம் போதில்லை. இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி இந்த அரசாங்கம் வந்து பண்ணுங்கிறது வந்து பெரிய சுமையாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. கரெக்டு. ஆனால் இப்போ இன்னொரு வகையில் பார்க்க போனால் அவர்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் வந்து ஒரு மாற்றம் வரும், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து அது மறுக்கிறீங்க. அதே மாதிரி சாலையில் போக்குவரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது வந்து சுங்கவரி இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட உயர்த்தினாங்க. எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் உயர்த்தினாங்க. இந்தியாவை ஆளுகிற ஒரு 543 உறுப்பினர்கள் ஒருத்தராக இருக்கிறீங்க நீங்கள்.
இதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா ஒரு சுங்க வரிங்கிறது வட மாநிலங்களில் நீங்கள் பயணம் பண்ணி பார்த்துருப்பீங்க. அங்கே வசூலிக்கிற முறைக்கும் இங்கே வசூலிக்கக்கூடிய தொலைவுக்குமான பெரிய வேறுபாடு இருக்குது. அங்கே 60 கிலோமீட்டர், இங்கே 40 கிலோமீட்டர் மாதிரியான விஷயங்கள், அங்கே அந்த தொகை இதெல்லாம் பெரிய வேறுபாடு இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? சுங்க வரியினுடைய வசூல் முறை சரியாக இருக்கிறதா? நம்ம தொழில் பண்ணுறவங்க இல்லை பெரிய வண்டியை வச்சுருக்கவங்க, பெரிய வாகனம் பண்ணுறவங்களுக்கு சுங்க வரிங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்கிறது தான். ஆனால் இந்தியாவில் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே சுங்க வரி தான். இப்போ கார் யூஸ் பண்ணுறவங்க அதே தான், பைக்குக்கு மட்டும் தான் இன்னும் போடலை. ஆமாம். ஆனால் ஆட்டோவுக்கு ஆரம்பித்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆரம்பித்த வரைக்கும் போடுறாங்க. இந்தியாவில் வந்து பெட்ரோலுக்குன்னு ஒரு டேக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 110% பெட்ரோலுக்கு டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் ஏன் அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா, ரோடுக்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் போன ஃபஸ்ட்டு வாஜ்பாய் பீரியடில் என்ன பண்ணாங்க, கட்கரி சார் அங்கே பாம்பேயில் மினிஸ்டராக இருக்கும் போதும் சரி, இல்லை இப்போ இருக்கிற போதும் சரி, இந்த பிஓடி சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து கோல்டன் குவாட்ரிலேட்டருக்கு உபயோகமாக இருக்கும், மித்தவங்களுக்குலாம் யாருக்கும் பண்ண மாட்டாங்கிறது அவங்க அன்றைக்கி பேட்டி கொடுத்ததே இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவிலே 2வது அதிகமான டோல்ஸ் இருக்கிறதும் இங்கே தான், அதிகமான கலெக்ஷன் கொடுக்குறதும் இந்த ஸ்டேட்டு தான். ஏன்னா மித்த மாநிலம் மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி கிடையாது. 100 கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு விதமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எல்லோரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஏஸோ இல்லை அசோக் லைலண்டோ இன்றைக்கி ஓட்டுறாங்க, அந்த குட்டியானம்மாங்க. அவங்க இன்க்ளூடிங் கிட்டத்தட்ட 500 600 டெய்லி எங்கேயாவது ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு இருந்தோம்னா சுங்கவரி கட்ட வேண்டியதாக இருக்குது. சரி, சுங்கவரி கட்டுறதுனால நாங்கள் டிராஃபிக் கம்மியாக யூஸ் பண்ணுறோமா, பெட்ரோல் கம்மியாக யூஸ் பண்ணுறோமா? எந்த பயனும் கிடையாது. இன்னும் அதே 4 தான், அதே டிராஃபிக் தான். ஆனால் நம்ம அதிகமாக சம்பாரிச்சு கொடுக்குற மாநிலத்துக்கு இன்னமும் வந்து நம்மளுக்கு தேவையான ரோடோ இல்லை அந்த ஃபெசிலிட்டியோ இன்னும் செஞ்சுக்கிட கிடையாது. ஆனால் வசதி உள்ளவங்களுக்கும் அதே டேக்ஸ் தான், வசதி இல்லாதவங்களுக்கும் அதே டேக்ஸுங்கும் போது இது வந்து ஒத்துக்க முடியாது இல்லை. எவ்வளவோ எம்பிஸ் நம்மளும் சொன்னோம், இந்த தடவை வந்து அந்த ஃப்ரீ இதெல்லாம் கொடுத்தாங்க, இந்த 100லாம். சார் 100ங்கிறது தீபாவளிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாவே முடிஞ்சு போயிடும். ஏன்னா 6 டோல் 7 டோல் தாண்டி ஊருக்கு போகணும். சென்னையிலேருந்து போயிட்டு வந்தீங்கன்னா போயிடும். அவங்க யாராவது ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. அது எத்தனை பேர் ஊருக்கு அப்படி ஒரு தடவை போயிடுவாங்க? கிட்டத்தட்ட மாதம் இப்போ எல்லாரும் பயணிக்கிறாங்க. அதனால் இது ஒரு பெரிய சுமை, சாதாரண மக்களுக்கும் சுமை தான், தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அது சுமையாக தான் இருக்காது. அது கடைசியில் வந்து பொதுமக்களுடைய விலைவாசியில் வந்து விழுகக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்குறாங்கங்கிறத பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உங்கள் பொருளுக்கு உண்டான உற்பத்தி விலை, அது வந்து அதுதான் ஒரு முக்கியமாக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. அப்போ தான் நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்யலாமா இல்லை லோக்கலில் விற்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஒரு பொருள் வந்து உற்பத்தியான இடத்துல இருந்து உபயோகம் பண்ணக்கூடாத இடத்துக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் எனக்கு உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இருக்கிற டாப் 10ல் பார்த்திங்கன்னா இந்தியா அதிகமாக இருக்குது. அதனால் உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் லாபம் இல்லை, அரசாங்கத்துக்கும் லாபம் இல்லை, ஏற்றுமதி வேணுங்கிறவங்களுக்கும் லாபம் இல்லாத ஒரு விஷயமாக இந்த சுங்கவரி வந்து அமையுது. இத்தனைக்கும் ஒரு பெரிய ஒரு 12 துறைமுகங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. அதுபோக ஒரு 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்ட ஒரு நாடு. குறிப்பாக உங்களோட டெல்லியில் போய் அங்கே அரசியல் செய்தவர்கள்ட்ட கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வின்னு பார்த்திங்கன்னா, இந்த E20, அதாவது எத்தனால் கலக்கக்கூடிய பெட்ரோல் பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவு உயர்ந்திருக்குது. குறிப்பாக 2023க்கு பிறகான வாகனங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒத்து வருது. அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாகனங்கள் பழுதாகின்றன, மைலேஜ் தர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு புகார்கள் எழுந்திருக்குது. திடீர்னு ஒரு ஞானம் வந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் தெரியும், ஒரு 10 கிலோமீட்டர் கொடுத்துருந்தேன், என்னுடைய கார் வந்து 8 கிலோமீட்டர் தான் தருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் வந்து போடுறாங்க, எனக்கு வந்து ஒரு சுத்தமான பெட்ரோல் வேணும்னு ஒரு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னா ஒரே விசாரிக்க கூட இல்லாமல் முழுமையாக படிக்காமல் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. இப்படியான சூழலில் இந்த எத்தனால் விவகாரம் தேவையா? பெட்ரோலில் எத்தனால் கலப்பது வந்து வேறு நாடுகளில் பண்ணுறாங்களா? நமக்கு இது தேவையா? இந்த எத்தனால் பெட்ரோலில் கலக்கணுங்கிற விஷயம் வந்து பிரேசில் தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பிரேசில் வந்து இன்றைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து E10ன்னு பண்ணுறாங்க, 10% பெட்ரோலில் கலக்கிறாங்க. நம்ம E20 போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா பண்ணாங்க. 2001 ஆரம்பித்து 2010-11 வரைக்குமே பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அமெரிக்கா மொத்தமாக நிறுத்திட்டாங்க, எத்தனால் பண்ணுற கிடையாது. இல்லை ரொம்ப கம்மியாகிடுச்சு. பிரேசிலும் என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபியூலுக்கு நிறைய மாற்றிட்டு கொண்டு போயிட்டாங்க. இந்தியா வந்து என்ன காரணத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா, சுகர்கேன் கரும்பு விவசாயிகளுக்கு வந்து பணம் போய் சேர்றதில்லை, நம்ம சர்க்கரையோட விலை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறி இறங்குறதுனால நம்ம லாபம் இல்லாமல் போயிடுது, அதனால் பெட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணமும், நம்ம போய் டாலர் கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் கொண்டு வராங்க. ஆனால் கொண்டு வந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 25 வருஷத்துமா எல்லாருமே கூப்பிடணும்,
டூ வீலருக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறோம், இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், பெட்ரோல் டீலர் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தான் கொண்டு வர முடியும். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்தில் இந்த ஸ்பீடு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் பழைய இன்ஜின் வச்சுருக்கவங்களுக்கும் அதே நிலமை தான், பெட்ரோல் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே நிலமை தான். அதனால் அந்த இன்ஜினுக்கு உண்டான பேராமீட்டரில் இன்றைக்கி இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு உண்டான அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணால் தான் மைலேஜ் வருங்கிற விஷயம். ஆனால் மத்திய அரசாங்கம் இவ்வளோ தூரம் செஞ்சதுக்கப்புறம் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு மாற்றுவாங்கங்கிறது டவுட்டு தான். இது வரைக்கும் அவர்களுடைய 10-11 ஆண்டு கால ஆட்சியில் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கரும்பு விவசாயிகள் இருக்கிற இடம் மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களில் தான், கர்நாடகாவில் கூட நிறைய இருக்குது. பழைய சுகர் மில் எல்லாம் வந்து சுகரை விட்டுட்டு நிறைய எத்தனாலுக்கு போயிட்டாங்க. ஆனால் எத்தனால் இண்டஸ்ட்ரியல் ஃபியூலாக இல்லாமல் பெட்ரோல்லே டைரெக்டாக கலக்கிறதுனால அதுக்குண்டான பாதிப்பு, மைலேஜ் பாதிப்பு இருக்க தான் செய்யுது. பிரேசில்லையும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்போ பிரேசில் என்ன பண்ணாங்க, ஈட்டன் வேணும்னா ஈட்டன் போடுங்க, இல்லை பியூர் பெட்ரோல் வேணால் பியூர், அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை வந்து ராகுல் காந்தி எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை, பீகார் தேர்தலை ஒட்டி எழுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை வாக்கு திருட்டு. வாக்கு திருட்டு அப்படிங்கிறபோது பார்க்கும்போது தேர்தல் கமிஷன் ரொம்ப அடமண்ட்டாகவே நடந்துக்கிற மாதிரி தான் தெரியுது. இது நமக்கு வந்து ஒரே வாய்ப்பாக நீதிமன்றம் மட்டும்தான், உச்சநீதிமன்றம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னால் அதற்கு ஈடான பவர் எனக்கும் இருக்குதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலே தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க. இப்படியான சூழலில் இந்த வாக்கு திருட்டு பற்றியான உங்களுடைய பார்வை? இதில் மிக முக்கியமான ஒரு 2-3 விஷயம் இருக்குங்க. நம்ம இந்தியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான உரிமை வந்து ஹோம் மினிஸ்ட்ரிகிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் நடத்துவதற்கும் தேர்தலில் இருக்கிற வாக்காளர்களை சேர்ப்பதுக்கு உண்டான உரிமை மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்பது ஹோம் மினிஸ்ட்ரியாகவும் ஆக்ட் ஆகிடுச்சு, எலெக்ஷன் கமிஷனாகவும் ஆக்ட் ஆகிடுச்சு, நடத்துகிறவங்களும் ஆச்சு, செலவு பண்ணுறதாகணும், எல்லாம் சேர்த்து அவருக்கு வந்து யார் அந்த பவர் கொடுத்தாங்கன்னு இன்னமும் தெரில. கோர்ட்டும் அதை தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் யாருங்க சொல்கிறது, ஒரு இந்தியனா இல்லையான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. தேர்தல் நடத்துறதுக்கும் வாக்காளர் சேர்க்கறதுக்கும் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னா, என்ன கண்டிஷன்ஸ், நியாயமாக என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஆதார்னு இவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம நல்லா படித்து பேங்க்கில் வேலை செஞ்சு இருக்கிறவங்களே போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா ஆதார் எடுக்காது. ஆமாம், அப்படி ஒரு வளர்ந்த மாநிலத்திலே இருக்கிற விஷயம் இருக்கும்போது, பீகார் மாதிரி சில பின்தங்கிய இடத்துல இருக்கும்போது அங்கே ஆதார் வேலை செஞ்சு, அதில் என்ன இன்னொரு கொடுமைனா, ஆதார் வேலை செய்யலைன்னா அடுத்தது இந்தியனா இல்லையான்னு கேட்டுருவாங்க. அப்போ ஒரு நாடு கடத்தப்பட வேண்டிய நிலைமையில கொண்டு போய் ஒரு மனுஷன் நிறுத்திட்டான். அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் என்ன ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கன்னு சொல்கிற அந்த மிரட்டுற ஒரு தூணியில் தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்களே ஒழிய. இன்றைக்கி உச்சநீதிமன்றமும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, நேற்று இன்றைக்கெலாம் ஆதார் வந்து ஒரு முக்கியமான ஒரு மேண்டேரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாநிலத்தில் பண்ணிவிட்டு மித்த மாநிலங்களுக்கெல்லாம் வருவாங்களாங்கிற ஒரு எண்ணம் வந்து தோன்றுருக்கு. இன்னொன்று, அவங்க எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு இன்னொரு காரணமே சொல்லாமல் இருக்காங்க. நீங்கள் எவ்வளவோ, இப்போ ஒன்றும் இல்லை, மெடிக்கல் இன்சூரன்ஸ், பிஎம் ஃபசல் பீமா யோஜனான்னு ஒரு திட்டம் இருக்குது. காலங்காலமாக கொண்டு வந்த திட்டத்துக்கே இன்னும் இப்போ தான் எனுமரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் உள்ளார வராங்கன்னு. அதுக்கு இல்லாத முக்கியத்துவம் ஒரு தேர்தல் வந்தோன்னா 65 லட்சம் பேர் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ வேகமாக பண்ணணும்னு அவசியம் என்ன? அப்போ அந்த மாநிலம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தமா, இல்லை உங்களுக்கு தேர்தல் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் மனசில் வருது. ஒரு காலம் அதில் தோத்துட்டோம்னா அது வந்து வேறு வடிவில் எதிரொலிக்குமா? அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மேலோங்கி தான் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி வந்து வடக்கே இருக்க மாநிலம் வந்து எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு, நீங்கள் வந்து அது நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம். அப்படிங்கும் போது இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்த கூட்டத்தையும் அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்க வந்த நிறைய மக்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்கிறது தான் சொல்கிறாங்க. அதனால் நல்ல வரவேற்பு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசலாம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணத்தை பார்த்துட்ருப்பீங்க. அவருடைய பயணத்தின் போது துவங்கிய ஒரு 6 வாரமாக துவங்கிய பயணம் வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய பார்வை? நான் பார்த்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கிற அந்த கூட்டத்தை பார்த்திங்கன்னா, என்ன சொல்ல வராருன்னு கேட்குற கூட்டம், பொதுமக்கள் கூட்டம் இருந்ததாக எனக்கு சொன்னாங்க. சரி என்னங்க சொன்னாருன்னு நான் கேட்டேன். கூட்டத்துக்கு போன ஒரு 2 பேர் வந்து என்னங்க சொன்னார் அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாதிரி வந்து தலைவர் அவர்கள் செய்கிற திட்டம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரலைன்னு சொல்கிறாருங்க. அப்படி எந்த திட்டங்க வரல, எந்த திட்டம் போகலன்னு சொல்லி ஒரு 2-3 திட்டம் அவங்களுக்கு வருது. இல்லைங்க, எங்களுக்கெலாம் வருதுங்க,
அவர் யார் சொன்னாங்கன்னு தெரியல, எல்லா திட்டமும் எங்களுக்கு வந்து சேருது, எந்த விஷயத்த போய் கேட்டாலும் ஒரு நாட்களில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கிற திட்டங்கள் தான் எங்களுக்கு வருது, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க போய் பண்ணதில் அர்த்தம் இல்லை, அவர் சொல்கிற அந்த விஷயத்தில் ஒரு சொரத்து இல்லாமல் இருக்குங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோன்ட்டு பொதுமக்கள், பெரும்பாலான பொதுமக்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் அதுவாக தான் இருக்குங்க. இன்னொன்று, சரி என்ன மாற்றம் கொண்டு வர முடியும், திமுக என்ன செய்யலை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிற அடுத்த கேள்வி வரும். என்ன செய்யலை திமுக? திமுக வந்து மகளிருக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, வேலைக்கு போகிறவங்க சரி, ஃபேக்ட்ரி ஓனர் சரி, ரிட்டையர் ஆனவங்க ஓஏபி பென்ஷன்லேருந்து சரி, எல்லா விஷயங்களும் அந்த அரசாங்கம் வந்து கூட இருக்குது, மக்களோட கூட இருக்கும் போது அவங்களால ஒரு விஷயத்தை இப்படி செய்யணும், செய்வேன் அப்படின்னு இன்னும் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அந்த திமுக அரசாங்கம் தரலைங்கிறது தெளிவாக இருக்குது கீழே. அதே நேரத்தில் பாஜக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 7-8 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அந்த கூட்டணியை வந்து அச்சுக்குலையாமல் கொண்டு போயிட்டுருக்காங்க திமுகவினுடைய தலைமையில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய கூட்டணி எதிர்த்தரப்பில் வலுவான கூட்டணியாக அவங்க சொல்லிக்கிட்டாலும் வந்து தினமும் ஒரு அறிக்கையும் ஒரு பிரச்சனையுமா வந்துகிட்டு இருக்குது. இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா பாஜகவினுடைய கொண்டு போகக்கூடிய கூட்டணி? இந்த எலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யார் ஆப்போசிட்டில் இருக்காங்கிறத தாண்டி தலைவர் செய்திருக்க திட்டங்களும் மக்களுக்கு உண்டான தேர்தல் தான் இந்த தேர்தல். ரெண்டாவது விஷயம் வருவோம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. நம்ம கூட இருக்கவங்க அத்தனை பேரும் கொள்கை பிடிப்போடு உள்ளவங்க. கம்யூனிஸ்டாக எடுத்துக்கங்க, காங்கிரஸாக எடுத்துக்கங்க, இல்லை நீங்கள் விசிகாவை எடுத்துக்கங்க, கூட்டணியில் இருக்க மற்ற எல்லா தலைவர்களும் சரி, கொங்குலேருந்து எடுத்துக்கங்க, எல்லாம் ஒரு கொள்கை பிடிப்போடு வந்து தேர்தலை நம்ம கூட சந்தித்து தேர்தலில் ஜெயிச்சு கூடவே இருந்திருக்காங்க. எந்த ஒரு தருணத்துலேயும் தலைவர் அவர்கள் யாரையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கை வெவ்வேறு கொள்கை. என்ன ஒரு காமன் காஸ்ட்னு ஒரு இருக்கும், எங்களுக்கு உடன்பாடாக இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி கூட்டணி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன உடன்பாடுன்னு இன்னும் எங்களுக்கு புரியல. எங்களுக்கு இன்னொன்று பொதுமக்களுக்கும் அது தெரியல. என்ன இவங்க இருக்கிறதுனால என்ன லாபம், ஏடிஎம்கேக்கு இருக்கிற இதுக்கு என்ன லாபங்கிறது இன்னும் பொதுமக்களுக்கு போய் சேரலைங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஆனால் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா அரசாங்கத்தை வந்து இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சிஎம் சார்கிட்ட போய் நின்று சொல்ல முடியாத இன்றைக்கி நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஆனால் நம்புகிறாங்க, தலைவர்கிட்ட போய் சொல்லி நடக்கணும்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக நிறைய விஷயங்கள் போய் சொல்லி நடந்து செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த கூட்டணி என்பது அந்த மரியாதையாகவும் அந்த கொள்கைக்கு உண்டான கூட்டணிங்கிறது இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதை எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான். தொடர்ந்து உங்களுடைய தொகுதிக்குள்ளே போய் இப்போ மக்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த அரசினுடைய திட்டங்களை வந்து எதை வந்து மக்கள் வந்து ரொம்ப உங்கள்கிட்ட பேசுகிறாங்க? லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஹெல்த் செக்கப் பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா சொன்னாங்க. எல்லாம் வீடு வரைக்கும் வந்து கேட்டு அதை ஃபாலோ பண்ணி மருந்து மாத்திரை கொடுத்து திருப்பி செக் பண்ணி அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா மகளிருக்கு உண்டான உரிமை தொகை, அது வந்து நிறைய பேர் நினைக்கலாம் அரசாங்கத்துக்கு வந்து செலவாகுது, கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே செலவாகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா அந்த 10,000 கோடி என்பது நமக்கு வந்து அந்த பணமாக வெவ்வேறு வகையாக அவங்க செலவு பண்ணுற விஷயமா சரி. ஏன்னா அவங்க யாரும் போய் டெபாசிட்டில் போட்டு நான் 4 வருஷம் கழிச்சு செலவு பண்ணும், 5 வருஷம் கழிச்சு செலவு பண்ணும், இன்னைய செலவுக்கு எனக்கு தேவைப்படுதுங்கிறத போகிற பணம் அந்த மக்களுக்கு. அந்த பணங்கிறது எல்லா மக்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து சர்க்குலேஷன், மணி சர்க்குலேஷன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. அப்போ தொழில் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் பொருள் கிடைக்கிறது நல்லாயிருக்கும், அவங்களும் போய் யார்ட்டையும் ஏங்கி நிற்க தேவையில்லை. இந்த வட்டி தொல்லை அப்படிங்கிறது நிறையவே குறைஞ்சிருக்கு கிராமப்புறங்களில். இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்களுக்கு. ரெண்டாவது வந்து அந்த இலவச பேருந்து பயணம், அது வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தே பகிர்ந்துருக்காங்க. ஆமாம், அந்த ஒரு காரணத்தினாலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50% மேலே வந்து கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேலைக்கு போகிற பெண்களோட ஒரு விஷயம். அது அந்த 10%ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். நம்ம 10% சொல்லிடுறோம், ஆனால் அது கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் மேலே வேலைக்கு போகிறாங்க. அது பெரிய விஷயங்க. 25 லட்சங்கிறது வேலைக்கு கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப நிறைய நன்மைகள், ஃபாலோ ஆன் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அவங்க செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து பொருள் வாங்குறாங்க, ஒரு மனை வாங்குறாங்க, வண்டி வாகனம் வாங்குறாங்க, அதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பணம் போய் சேருது. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த திட்டத்தினால. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் வேறு இன்னும் ஏதாவது மக்கள் உங்கள்கிட்ட கோரிக்கைகளாக வைக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்கள் தொகுதியில் வந்து? 2 விஷயந்தான் கொண்டு வரணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்
நம்ம வேலைவாய்ப்பு பெருகிறதுக்கு உண்டான இடமா பெரம்பலூர் மாறிட்டு வந்துட்டுருக்கு. நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, டிஃபென்ஸ் காரிடோருக்கு உண்டான விஷயங்கள்லாம் பெரம்பலூரில் இருக்குது. ஏன்னா வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, பூமி வந்து பார்த்திங்கன்னா கனமான மண் இருக்கிற பூமி. அதனால் அந்த தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடமா இருக்குது. விவசாயம் பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்துக்கு உண்டான ப்ராசஸிங் சென்டர் நம்ம தலைவர் அவர்கள் வந்த பிறகு கொடுத்துருக்காங்க. அது வேலை நடந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. முக்கியமாக மத்திய அரசாங்கத்துக்கு நான் திருப்பி கேட்டுருக்கிறது ரயில்வே திட்டத்தை கொடுங்க. ரயில்வே இல்லாத ஒரே ஒரு செங்கோட்டை எல்லாமே கேட்டோம். ரயில்வே இல்லாத ஒரே டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் தான். அதனால் அது எப்படியாவது அதை கொண்டு வரணுங்கிற ஒரு மத்திய அரசாங்கமும் பெற்று கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த 3 விஷயத்தில் தான் அங்கே பெரம்பலூருக்கு வேலை பார்த்துட்ருக்கேங்க. உங்களுடைய எண்ணம் வந்து உங்கள் தொகுதி மக்களுக்கு கண்டிப்பாக ரயில்வே திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த உறுதியோடு தான் நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.